அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் த லேமினார் ஃப்ளோ த்ரூ எ பைப் த சியர் ஸ்ட்ரெஸ் ஓவர் த கிராஸ் செக்ஷன். சியர் ஸ்ட்ரெஸ் ஓவர் த கிராஸ் செக்ஷன் கேட்குறாங்க. எப்படி வந்து சர்க்குலர் பைப்பில் லேமினார் ஃப்ளோ நடக்கும்போது சியர் ஸ்ட்ரெஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இட் வேரிஸ் டைரக்ட்லி ஆஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பைப். சியர் ஸ்ட்ரெஸ் எப்பவுமே பார்த்திங்கன்னா சென்டரில் 0, பைப்பில் லேமினார் ஃப்ளோவில் வந்து பைப்போட சென்டரில் 0, வாலில் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இது வந்து இதனுடைய வேரியேஷன் பார்த்திங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் வந்து வேரிஸ் டைரக்ட்லி டு த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பைப். சென்டர் ஆஃப் த பைப்லேருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக சியர் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து பேரபோலிக்காக இருக்கும். வெலாசிட்டி பார்த்திங்கன்னா சென்டரில் மேக்ஸிமம் இருக்கும், வாலில் வந்து 0வாக இருக்கும். லேமினார் ஃப்ளோ வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து நமக்கு பேரபோலிக், அதுவே சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லீனியராக இருக்குது. ஸோ ஃபார் த லேமினார் ஃப்ளோ த்ரூ த பைப் த சியர் ஸ்ட்ரெஸ் ஓவர் த கிராஸ் செக்ஷன் வேரிஸ் டைரக்ட்லி ஆஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பைப். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா -∂P/∂x × R/2. இது வந்து லேமினார் ஃப்ளோக்கு மட்டும். சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு -∂P/∂x × R/2. இதே மாதிரி வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். பட் இங்கே சியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஈக்குவேஷன் வந்து -∂P/∂x × R/2. இதில் வந்து பார்த்திங்கன்னா சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து நம்ம என்ன லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாலில் வந்து மேக்ஸிமம் இருக்கும், அதாவது சென்டரில் மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து வாலில் இருக்கும், அதாவது பைப்போட ரேடியஸ் ஸ்மாலர் வேல்யூ வந்து கேபிட்டல் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும்போது, ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு, the laminar flow is characterized by existence of eddies வந்து எப்பவுமே டர்புலன்ட் ஃப்ளோவில் தான் வரும். irregular motion of fluid particles, irregular motionன்றது இதில் வந்து ஃப்ளோ ஆர்டராக தான் இருக்கும், அதனால் அதுவும் பியும் வராது. fluid particles moving in layers parallel to the boundary surface. ஸோ லேயர் பை லேயராக இருக்கும், அதுவும் லேயர்ஸ் வந்து அதில் ஃப்ளோ ஆகிற லேயர்ஸ் வந்து பவுண்ட்ரி சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுதான் வந்து லேமினார் ஃப்ளோ. ஸோ ஆப்ஷன் சி, the laminar flow is characterized by fluid particles moving in layers parallel to the boundary surface. Next, if x is the distance measured from the leading edge of the plate, the laminar boundary layer thickness varies as. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லையும் வரும், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்லையும் வரும். அதாவது ஃப்ளோ ஓவர் த பிளேட் அப்படின்னு வரும்போது அதில் லீடிங் எட்ஜ், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து சர்டன் டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கும் பவுண்டரி லேயர் திக்னஸ்க்கும் என்ன ரிலேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது 5x / ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகேங்களா? 5x / ரெனால்ட்ஸ் நம்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ρV/L/μ அப்படின்னு எழுதுவோம். அதில் எல்லுன்றதான் அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு. ஸோ ρV/x/μ வரும். அப்போ நியூமரேட்டரில் ஒரு எக்ஸு, கீழே டினாமினேட்டரில் வந்து ஒரு √x இருக்குது. அதாவது எக்ஸு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஓவராலாக கேன்சல் பண்ணும்போது x⁻1/2 வரும். கீழே √x, மேலே எக்ஸு. ஸோ கேன்சல் பண்ணால் √xன்னு வரும். √xன்றது x⁻1/2. அப்போது பவுண்டரி லேயர் திக்னஸ் இஸ் வேரிஸ் ஆஸ் x⁻1/2. அந்த லீடிங் ஏஜ்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதனுடைய ரூட் வேல்யூவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரிலேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்லையும் கேட்பாங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா 5x / ரெனால்ட்ஸ் நம்பர் பவுண்டரி லேயர் திக்னஸுடைய ஃபார்முலா லேமினார் ஃப்ளோவுக்கு. அப்போது அதில் ரெனால்ட்ஸ் நம்பருடைய ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டரில் ஒரு √x, நியூமரேட்டரில் ஒரு x வருது. அதனால தான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து டெல்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x⁻1/2. ஜஸ்ட் அந்த 5xன்னு மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா மிஸ்டேக் ஆகிடும். இந்த ரெனால்ட்ஸ் நம்பரையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ அதில் ஒரு x டேர்ம் வரும். ஸோ ஆப்ஷன் டி, x⁻1/2. நெக்ஸ்ட்டு, the Reynolds number for flow of certain fluid in a circular tube is specified as 2500. What will be the Reynolds number when the tube diameter is increased by 20% and the fluid velocity is decreased by 40%, keeping the fluid same? இப்போ வந்து நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் 20% இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி வந்து 40% டிக்ரீஸ் ஆகுது. அப்போது வந்து என்ன ரெனால்ட்ஸ் நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வில் பி த ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி அது கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா அப்படி நம்ம பார்த்தோம்னா ρV/d/μ. இங்கே வெலாசிட்டியும் டயாமீட்டரும் தான் நமக்கு மெயினாக சொல்கிறாங்க, அதனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ρV/d/μ யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா டயாமீட்டர் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1.2 டைம்ஸ் டயாமீட்டர். வெலாசிட்டி வந்து 40% டிக்ரீஸ் ஆகுது, அதனால் ரிமைனிங் உள்ளது 60%. ஸோ 0.6 டைம்ஸ் வெலாசிட்டி. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸஸாக என்ன ஆகுதுன்னா அந்த ஆல்ரெடி உள்ள ரெனால்ட்ஸ் நம்பரோட 1.2 × 0.6 மல்டிப்ளை ஆகுது.
ஸோ 2500 இன்ட்டு 1.2 இன்ட்டு 0.6 எடுத்தோம்னா 1800. அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அதாவது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிடைக்கிற ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ பார்த்திங்கன்னா டிக்ரீஸ்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஆப்ஷன் பி 1800. நெக்ஸ்ட்டு லேமினார் ஃப்ளோ சேஞ்சஸ் டு டர்புலன்ட் ஃப்ளோ வென். எப்போ லேமினார் டர்புலண்ட்டாக கன்வெர்ட் ஆகும்னு கேட்குறாங்க. டயாமீட்டர் ஆஃப் த பைப் இஸ் டிக்ரீஸ்டு, வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸ்டு, விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் இன்க்ரீஸ்டு, வெலாசிட்டி இஸ் டிக்ரீஸ்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து மோஸ்ட்லி வெலாசிட்டிக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோவை எப்போ கன்வெர்ட் ஆகும்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது தான். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளோ ரெனால்ட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், லேமினார் ஃப்ளோவோ இல்லை டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீஸ்டு, அதுதான் கரெக்டான ஆன்சர். இதில் பார்த்திங்கன்னா பைப் ஃப்ளோவுக்கு ரெனால்ட்ஸ் நம்பரோட க்ரைட்டீரியா, அதாவது கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லலாம். லெஸ் தான் ஈக்குவல் டு 2000னா அது வந்து லேமினார் ஃப்ளோ. 2000லேருந்து 4000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து டிரான்சிஷன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென் 4000 அப்படின்னா அது வந்து டர்புலன்ட் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளோ வந்து லேமினார்லேருந்து டர்புலண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு, இஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் மூவ் இன் லேயர்ஸ் வித் ஒன் லேயர் ஆஃப் த ஃப்ளூயிட் ஸ்லைடிங் ஸ்மூத்லி ஓவர் த அட்ஜஸ்டன்ட் லேயர் தென் த ஃப்ளோ இஸ் செட் டு பி லேமினார். ஸோ லேமினார் ஃப்ளோ போன ஒரு சரியான எக்ஸ்பிளேஷன் இதுதான். இஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் மூவ் இன் லேயர்ஸ் with one layer of the fluid sliding smoothly over the adjacent layer then the flow is said to be laminar. Okay, இதில் வந்து பார்த்திங்கன்னா with each layer moving smoothly past the adjacent layers with little or no mixing. இதுவே வந்து லிட்டில் மிக்சிங் ஆர் நோ மிக்சிங் சொல்கிறாங்க. டர்புலன்ட் ஃப்ளோ வந்ததுன்னா அதில் வந்து இன்டர்னல் மிக்சிங் நடக்கும். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் லேமினாருக்கும் டர்புலண்ட்டுக்கும். நெக்ஸ்ட்டு, த லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் ஃபார் த லேமினார் ஃப்ளோ த்ரூ த பைப் வேரிஸ். ப்ரெஷர் ஹெட்டோட இது வேரியேஷன் கேட்குறாங்க. நமக்கு வந்து இந்த லாஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து 4FL_V²/2GD அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் ஃபார் த லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப் வேரிஸ் டைரக்ட்லி ஆஸ் த வெலாசிட்டி. டைரக்ட்லி ஆஸ் த வெலாசிட்டி சொல்கிறாங்க. ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னா ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த வெலாசிட்டி, டைரக்ட்லி ஆஸ் த வெலாசிட்டி, ஆஸ் த இன்வர்ஸ் ஆஃப் வெலாசிட்டி, நன் ஆஃப் த எபோன் இருக்குது. இப்போ நம்ம வந்து 4FL_V²/2GD சாரி அது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். நம்ம அதுக்கு பதிலாக இது வந்து ஹேகன் பாய்ஸ்லி ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ரெஷர் லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட்டுக்கு. அது என்னென்னா 32 μUL/ρGDன்னு வரும். ஓகேங்களா, இந்த ரோ அதாவது ஹெட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஹெட் இஸ் ஈக்குவல் டு 32 μUL/ρGD² வரும். இதில் பார்த்திங்கன்னா அந்த யூன்றது வந்து சிங்கிள் டேர்மில் தான் வரும். அப்போது வெலாசிட்டி பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ரெஷர் ஹெட். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் ஃபார் த லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப் வேரிஸ் டைரக்ட்லி ஆஸ் த வெலாசிட்டி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். லேமினார் ஃப்ளோன்றதுனால ஆப்ஷன் பி தான் வரும். நெக்ஸ்ட்டு, an oil of viscosity 8 poise flows between two parallel fixed plates which are kept at a distance of 30 mm apart. If the drop of pressure for a length 1 meter is 0.3 into 10⁴ Newton per meter square and width of the plate is 500 mm, the rate of oil flow between the plates will be. Discharge கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா படி பார்க்கும்போது இதில் லேமினார் ஃப்ளோ பிட்வீன் பேரல் பிளேட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அந்த இதுக்கு வந்து ப்ரெஷர் ஹெட் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் என்னென்னா 12 μUL, அதாவது V into L டிவைடட் பை H². ஓகேங்களா, டிவைடட் பை H². இதில் ஹெச் தான் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். ஓகேங்களா, இதே பைப் ஃப்ளோ வந்ததுன்னா 32 μUL டிவைடட் பை ρGD² சொல்லுவோம். இது வந்து பிளேட்டுன்னு வரும்போது 12 μUL டிவைடட் பை H², சிம்பிளி H². ஹெச்ன்றது தான் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 30 mm. அதே மாதிரி விஸ்காசிட்டி 8 பாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ 12 இன்ட்டு மியூவோட வேல்யூ வந்து 8 பாய்ஸு, அதை நியூட்டன் செகண்ட் பர் மீட்டருக்குள்ளே கனெக்ட் பண்ணால் இன்ட்டு 10⁻⁻1 அல்லது 0.1. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி பார்த்திங்கன்னா அதான் கேட்குறோம். வெலாசிட்டி வேணும், அப்புறம் தான் நம்ம வெலாசிட்டி இன்ட்டு ஏரியா போட்டோம்னா நமக்கு டிஸ்சார்ஜ் கிடச்சிரும். அப்புறம் டிவைடட் பை H². ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.30 mm, மீட்டரில் 0.03 மீட்டர். ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த ட்ராப் ஆஃப் ப்ரெஷர், அதான் லாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் ப்ரெஷர் வேல்யூ எவ்வளோன்னா 1 மீட்டர் லென்த்துக்கு 0.3 into 10⁻⁻⁻ Newton/m² சொல்லியிருக்காங்க. அப்போ பர் மீட்டர் லென்த்து. ஸோ இந்த லென்த்து வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அவங்களே வந்து 1 மீட்டர் லென்த்துன்னு சொன்னதுனால லென்த்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு அந்த ∆P/L அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.3 into 10⁻⁴ வரும்.
ஸோ கேன்சல் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து 0.281 மீட்டர்/செகண்ட் வருது. அடுத்தது டிஸ்சார்ஜ்னாலே வந்து ஜென்ரலாக என்னது வெலாசிட்டி ஏரியா. இது பிளேட்டுன்றதுனால இப்போ ஜஸ்ட் ஏரியா ஆஃப் த பிளேட் வந்து வித் இன்ட்டு ஹைட்டு அல்லது லென்த் எடுத்துக்கலாம். வித் இன்ட்டு ஹைட்டு. இங்கே என்னென்னா ஹைட்டுன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட், அதுக்குள்ளே தான் ஃப்ளோ நடக்குது. 2 பிளேட்டுக்கு நடுவில் ஃப்ளோ நடக்குது. ஸோ நம்ம எடுத்துக்க போகிற ஏரியா என்னென்னா பிளேட்டோடைய சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, அந்த தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் பார்த்திங்கன்னா வித்து வந்து வித் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ வித் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 0.5 மீட்டர். இந்த கொஸ்டினில் வந்து இஃப் த ட்ராப் ஆஃப் த ப்ரெஷர் வித் ஆஃப் த பிளேட் வந்து 500 mm கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே 500 mm இருக்குது. ஸோ வித் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டோட சர்ஃபேஸ் ஏரியான்னு மீன் பண்ணல, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது ஃப்ளோ ஆகிறதுக்கான கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு பார்த்தோம்னா அதில் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டு இன்ட்டு வித் ஆஃப் த பிளேட் அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இப்போது. ஸோ அதனால் இங்கே வித் இன்ட்டு ஹைட் எடுத்துக்கிறாங்க. 0.5 இன்ட்டு 0.03. அப்புறம் வெலாசிட்டி வந்து 0.281 மீட்டர்/செகண்ட். ஃபைனலாக ஆன்சர் வந்து 4.22 இன்ட்டு 10⁻³ மீட்டர்/செகண்ட் வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா இது பிட்வீன் த ஃப்ளோ பிட்வீன் த பிளேட்ஸ்னு வர்றதுனால டெல்டா பியினுடைய ஃபார்முலா வந்து 12 μ VL/h². அதுதான் இந்த இடத்துல பார்க்கணும். நம்ம பைப் ஃப்ளோவாக இருந்ததுன்னா 32 μ UL/d² வரும், அதாவது டயாமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதே ஆன்சர். ஓகேங்களா, இங்கே வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த டயாமீட்டருக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் எடுத்துக்கிறோம். அப்புறம் நியூமரேட்டரில் வந்து 12 தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு ரெனால்ட்ஸ் நம்பர் விச் குவான்டிஃபைஸ் த ரோல் ஆஃப் விஸ்கஸ் எஃபெக்ட் எக்ஸ்பிரஸ்ட் எஸ். ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து விஸ்கஸ் எஃபெக்ட் நம்ம சொல்லுது. அதாவது இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ், அதான் ரெனால்ட்ஸ் நம்பர் நம்ம சொல்கிறோம். அதனுடைய ஃபைனல் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ρVd/μ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு the lower limit of the critical Reynolds number below which all disturbances in pipe flow are damped out by viscous action has a value approximately equal to. பைப் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க, கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் கேட்குறாங்க, அதுலேயும் லோயர் லிமிட்னு சொல்கிறாங்க. லோயர் லிமிட் வந்து ஜென்ரலாக 2000, அதில் தான் நம்ம வந்து லேமினார்னு சொல்லுவோம். லெஸ் தென் 2000னா லேமினார், கிரேட்டர் தென் 4000னா டர்புன்னு சொல்லுவோம். அதனால் அந்த விஸ்கஸ் எஃபெக்ட் வந்து மேஜராக இருக்குது அப்படின்னாலே ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோ, அதுதான் கேட்குறாங்க. அதாவது viscous all disturbances in pipe flow are damped out by viscous action has a value approximately equal to. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தென் 2000 இருக்கணும். ஸோ கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 2000 லேமினார் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைப் ஃப்ளோ வந்ததுன்னா கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 2000, அதே ஓப்பன் சேனலில் இருந்ததுன்னா கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 500. இப்போ பார்த்திங்கன்னா பைப் ஃப்ளோவில் லெஸ் தென் 2000னா லேமினார், கிரேட்டர் தென் 4000னா டர்புலண்ட், இன்பிட்வீனில் வந்தால் டிரான்சிஷனல். அதே ஓப்பன் சேனல் வரும்போது லெஸ் தென் 500னா லேமினார், கிரேட்டர் தென் 1000னா டர்புலண்ட், இன்பிட்வீனில் வந்ததுன்னா டிரான்சிஷனல். அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஹேகன்-பாய்சல் ஈக்குவேஷன் விச் கவர்ன்ஸ் தி வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் லேமினார் ஃப்ளோ. ஸோ இந்த ஹேகன்-பாய்சல் ஈக்குவேஷன் தான் வந்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இன் லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் மேபி எக்ஸ்பிரஸ்ட் as. இதில் வந்து நம்ம அடிக்கடி சொல்கிற ஃபார்முலா வந்து 32 μL/ρg/d² சொல்லுவோம். இங்கே அது வந்து ஹெட்டு. ஓகேங்களா, அதாவது ஹெட்டுக்கான ஃபார்முலா. நமக்கு இப்போ என்ன வேணால் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து πd⁴ ∆p/128 μL சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க, பட் ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே டிஸ்சார்ஜை பற்றின ஈக்குவேஷன் தான். ஹேகன்-பாய்சல் ஈக்குவேஷன் விச் கவர்ன்ஸ் தி வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இன் லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஸோ ஹேகன்-பாய்சல் ஈக்குவேஷன் வெலாசிட்டி ப்ரொஃபைலையும் வெலாசிட்டியை பற்றி பேசுகிறது ப்ளஸ் டிஸ்சார்ஜை பற்றி பேசுகிறது எல்லாமே வந்து இந்த ஈக்குவேஷன் தான். அதனால் இதை எடுத்துக்கிறாங்க. 4 ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். πd⁴ ∆p/128 μL. இப்போ நம்ம இதில் வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, இப்போ நமக்கு தேவை வந்து வெலாசிட்டி ஃபஸ்ட்டு, அப்புறம் வெலாசிட்டி தெரிஞ்சதுன்னா அதோட ஏரியாவை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட்டுக்கான ஃபார்முலா, அதாவது P1 - P2/ρg, அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெட்டுக்கான ஃபார்முலா வந்து 32 μ UL/ρg/d² சொல்கிறோம். இதில் அந்த யூவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பை ஏரியா எடுத்துக்கிறோம். ஏரியான்னு எடுத்துக்கிறோம். ஏரியாவுக்கு வந்து π/4d² சப்ஸ்டியூட். இது வந்து பைப்பு, அதனால் π/4d² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதனால் அந்த நியூமினேட்டரில் 4 போகும்போது 128 μ QL/ρg πd⁴ ஆகுது. ஆல்ரெடி வந்து ஒரு d² இருந்தது, ஸோ d⁴. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் மட்டும் வேணும். ஸோ டிஸ்சார்ஜை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகும்போது
டெல்டா பி அந்த P1 மைனஸ் P2 வந்து டெல்டா பின்னு வச்சுக்கலாம். பை டி பவர் 4 டிவைடட் பை 128 மியூஎல் வருது. 128 மியூஎல். ஸோ சிம்பிளாக அந்த 32 மியூஎல் டிவைட் பை ரோ ஜிடி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சுட்டு மற்ற இந்த மாதிரி எது கேட்டாலும் டிஸ்சார்ஜ் கேட்டாலும் சரி வெலாசிட்டி கேட்டாலும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு த ப்ரெஷர் ட்ராப் பர் யூனிட் லென்த் ஆஃப் த பைப் இன் லேமினார் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ட்ராப் பர் யூனிட் லென்த் சொல்கிறாங்க. ஸோ அந்த லென்த் டேர்ம் வரக்கூடாது நம்மளோட ஆப்ஷனில். அப்போ இங்கே வந்து ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா பியில் வந்து லென்த்துன்ற டேர்ம் எகைன் வருது, அதை எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா 32 மியூ வி டிவைடட் பை இதில் வந்து ப்ரெஷர் ட்ராப் அதாவது P1 மைனஸ் P2 கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த ரோஜின்ற டேர்ம் லெஃப்ட் சைடில் வந்து டோட்டலாக ரோஜிஹெச் அதை தான் கேட்குறாங்க. அதனால் ரோஜியும் வரக்கூடாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. என்னது 32 மியூ டிவைடட் பை டி ஸ்கொயர். யூக்கு பதில் இங்கே வெலாசிட்டிக்கு வந்து வின்ற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இன் லேமினார் ஃப்ளோ த்ரூ அ சர்க்குலர் டியூப் the Darcy Weisbach friction is related to the Reynolds number by Darcy Weisbach friction அப்படின்னாலே வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் எப்போவுமே வந்து லேமினார் ஃப்ளோவில் 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். அதுவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டாங்கன்னா அது வந்து 16 பை ரெனால்ட்ஸ் நம்பர். இங்கே வந்து ஆப்ஷன் சி டார்சி வெய்பேக் ஃப்ரிக்ஷன் வந்து கேட்டாங்கன்னா அது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. ஸோ 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் அக்கார்டிங் டு டார்சி வெய்பேக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணோன்னாலே என்னது இந்த டார்சி 4FL v ஸ்கொயர் பை 2GD 32 மியூஎல் டிவைட் பை ரோ ஜிடி ஸ்கொயர் அதை ஈக்குவேட் பண்ணோன்னா அதுலேருந்து கிடைக்கிற அந்த அந்த எஃப்போட வேல்யூ தான் 4Fன்னு நம்ம போடும்போது அங்கே கிடைக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதனுடைய ஃபார்மில் வந்து 16 ரெனால்ட்ஸ் நம்பர்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்டு 4 டைம்ஸ் அதுதான் வந்து 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகேங்களா. இதில் வந்து டார்சி வெய்பேக் ஃப்ரிக்ஷன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் தான் வரும் ஆன்சர். இது லேமினார் ஃப்ளோவுக்கு. நெக்ஸ்ட்டு steel and cast iron pipes carrying fluid under pressure are regarded as hydraulically smooth well. இப்போ வந்து பைப்ஸ் வந்து ஸ்டீல் கேஸ்ட் அயனில் மேக் பண்ணுறாங்க. இதில் வந்து அதை ஹைட்ராலிக்லி ஸ்மூத்துன்னு நம்ம எப்போ சொல்லலான்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து the boundary surface is lately smooth. boundary surface ஸ்மூத்தாக இருந்தால் போதுமா? ரஃப்னஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் லோ ஹைட். ரஃப்னஸோட ப்ரொஜெக்ஷன் வந்து லோ ஹைட்டில் இருக்கலாமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரஃப்னஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி கவர்டு பை த லேமினார் சப்லேயர். அப்புறம் லேமினார்ஸ் லேயர் இஸ் தின் ஆஸ் கம்பேர்ட் டு த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த ரஃப்னஸ் எலமெண்ட்ஸ். ஸோ ரஃப்னஸ் எலமெண்ட்ஸை விட இந்த லேமினார் லேயர் பவுண்டரி லேயர்னுடைய திக்னஸ் அதிகமாக இருந்தாலே வந்து ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஆப்ஷன் சி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயர்ன் பைப்ஸ் கேரியிங் ஃப்ளூயிட் அண்டர் ப்ரெஷர் ஆர் ரிகார்டட் ஆஸ் ஹைட்ராலிக்கலி ஸ்மூத் when the roughness elements are completely covered by the laminar sublayer. ஸோ ஸ்டீல் கேஸ்ட் அயர்ன் பைப்பாக இருந்ததுன்னா அதில் லேமினார் ரஃப்னஸ் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த லேமினார் சப்லேயரில் கவர் ஆகுது. ஓகேங்களா. லேமினார் லேயரே வந்து அந்த பவுண்டரி லேயரை அதை வந்து கவர் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அது ஹைட்ராலிக்லி ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி. இது ஃபுல்லாக அந்த ரஃப்னஸ் எலமெண்ட்ஸ் வந்து இது இந்த லேமினார் லேயர் வந்து ரஃப்னஸ் எலமெண்ட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அப்போ ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஆப்ஷன் சி. The momentum correction factor beta is used to account for. இந்த momentum correction factorன்றது வந்து எக்ஸாக்டாக எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷரில், சேஞ்ச் இன் மாஸ் ஃப்ளோ ரேட்டு, சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜியில், நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் செக்ஷன்ஸ். இந்த மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது எதுக்காக எடுத்துக்கிறோன்னா வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக எடுத்துக்கிறோம். அதாவது நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இதனுடைய மெஷர்மெண்ட் தான் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் செக்ஷன்ஸ். ஸோ அதான் வந்து மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம சொல்கிறோம். எப்படி வருதுன்னு இதை டிஃபினேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் மொமெண்டம் பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டு த மொமெண்டம் பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆக்சுவல் வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் மொமெண்டம் வந்து ஆக்சுவல் வெலாசிட்டிக்கு என்ன டிவைடட் பை ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன அதுதான் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ அதில் வந்து நம்ம ஃபைனல் ஃபார்ம் அதாவது பீட்டாவோட ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா 1 by area into velocity square into u square into dA அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இன்டகிரேஷன் எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வின்றது ஆவரேஜ் வெலாசிட்டி, யூன்றது லோக்கல் வெலாசிட்டி அட் டிஸ்டன்ஸ் ஆர் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்ன வெலாசிட்டி அப்படின்றது லோக்கல் வெலாசிட்டி யூ. லேமினார் ஃப்ளோவுக்கு இந்த மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.33, டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு வந்து 1.2ன்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு புக்கில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா லேமினார் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும்
மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 1.33. அதுவே டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு 1.2. மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் சிம்பிள் வந்து பீட்டான்னு யூஸ் பண்ணுறாங்க. லேமினார் ஃப்ளோவுக்கு 1.33, டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு 1.2. அதில் வந்து இது இந்த மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபுல்லாகவே எதுக்காக அப்படின்னா நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் அட் த இன்லெட் அண்ட் அவுட்லெட் செக்ஷன். ஃபார்முலா சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்சுவல் மொமெண்டம் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை மொமெண்டம் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு laminar flow through circular tube studied experimentally by laminar flow வந்து through circular tube. அது வந்து circular tubeல flow ஆகுறது எக்ஸாக்டாக சொல்கிறது வந்து Hagen-Poiseuille equation, ஆப்ஷன் சி. ஸோ laminar flow through circular tube studies experimentally by Hagen-Poiseuille. ஓகேங்களா, Hagen-Poiseuilleனாலே வந்து laminar flow தான். ஸோ ஆப்ஷன் சி. ஃபார்முலா தான் 32, அந்த அது ப்ரெஷர் ஹெட்டு ஹெட் லாஸ்ன்னு சொல்லலாம். 32 μL divided by rho g t square. When the relationship between Reynolds number and the friction factor is represented by a straight line, the flow is said to be. The flow is said to be. இப்போ ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கும் உள்ள ரிலேஷன் வந்து லீனியராக இருக்குது அப்படி, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளோ வந்து லேமினார். When the relationship between Reynolds number and the friction factor is represented by a straight line, then the flow is said to be laminar. For laminar flow, friction factor is equal to 64 divided by Reynolds number. Friction factor is directly proportional to the diameter of the pipe. இதில் வந்து பார்த்திங்கன்னா friction factor is directly proportional to the diameter of the pipe ன்னு சொல்கிறாங்க. Head loss is inversely proportional to the fourth power of the diameter. Fourth power of the diameter ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போ நம்ம 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பரில் வந்து ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ரோ வி டி பை மியூன்னு வரும். ஆக்சுவலாக டயாமீட்டருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான் வரும். ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த லைன், இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர் அப்படின்றது. அப்புறம் ஹெட் லாஸ் பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்த்து பவர் ஆஃப் டயாமீட்டர். அது வந்து எஃப்எல் வி ஸ்கொயர் டிவைட் பை 2GD அப்படின்னு வரும். அதில் நம்ம வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்சார்ஜ் பை ஏரியாலாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ ஃபோர்த் பவர் ஆஃப் டயாமீட்டர் அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் டவுட்டாக இருக்குது, இதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு, இன் ஃப்ளூயிட் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் ட்ரான்சிஷன் ஃப்ரம் லேமினார் டு டர்புலன்ட் ஃப்ளோ டஸ் நாட் டிபெண்ட் ஆன். கண்டிப்பாக ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ரெனால்ட்ஸ் நம்பரில் இல்லாத டேர்ம் பார்த்திங்கன்னா என்னென்ன வரும், ரோ வி டி பை மியூ சொல்கிறோம். அதில் லென்த்து வந்து இதில் வராது. ஓகேங்களா, அதாவது இது பைப் ஃப்ளோவாக இருந்ததுன்னா லென்த் வராது. நேச்சர் ஆஃப் ஃப்ளோ டிபெண்ட் அப்பான் ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பரில் ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அதில் ரோ டென்சிட்டி, விஸ்காசிட்டி, டென்சிட்டி, வெலாசிட்டி, டயாமீட்டர் டிவைட் பை விஸ்காசிட்டி இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஆப்ஷனில் கூட டென்சிட்டி இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, டயாமீட்டர் இருக்குது. லென்த் ஆஃப் த பைப் வந்து இந்த ஃபார்முலாவில் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ, லென்த் ஆஃப் த பைப் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நெக்ஸ்ட்டு, in case of laminar flow through pipe, the ratio of total kinetic energy of the fluid passing per second to the energy value obtained on the basis of average velocity is. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவில். ஸோ இது வந்து எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போ எப்படி மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னால் வந்து மொமெண்டம் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை மொமெண்டம் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி சொல்கிறோமோ, அதே மாதிரி டோட்டல் கைனடிக் எனர்ஜி பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் கைனடிக் எனர்ஜி பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி, அதுதான் வந்து நம்ம எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அல்லது கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர், அதனோட வேல்யூ வந்து லேமினார் ஃப்ளோவுக்கு 2ன்னு பார்த்துருக்கோம். ஆப்ஷன் சி. இன் கேஸ் ஆஃப் லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப், த ரேஷியோ ஆஃப் டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் பாசிங் பர் செகண்ட் டு த எனர்ஜி வேல்யூ obtained on the basis of average velocity is 2.0, அதாவது 2. ஆப்ஷன் சி. Which two forces are most important in laminar flow between parallel plates? Laminar flow between parallel plates அப்படின்னா லேமினார் ஃப்ளோவில் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதை எதை ரிலேட் பண்ணுறதுனா இனர்ஷியா ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். இவங்க கேட்குறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு கேட்குறாங்க பேரலல் பிளேட்ஸில். அதில் வந்து இனர்ஷியா, விஸ்கஸ் ப்ரெஷர், கிராவிட்டி ப்ரெஷர், ப்ரெஷர் அண்ட் இனர்ஷியல். ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. என்னென்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேமினார் ஃப்ளோ பிட்வீன் பேரலல் பிளேட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து லேமினார் ஃப்ளோவுக்கு வந்து விஸ்கஸ் ஃப்ளோனே நம்ம சொல்லுவோம். அதில் விஸ்காசிட்டியும் ப்ரெஷரும், விஸ்கஸ் ஃபோர்ஸும் ப்ரெஷர் ஃபோர்ஸும் தான் வந்து மேஜரான ரோல் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர் ஃபோர்ஸ்க்கு. ஏன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லோவாக இருந்தால் தான் லேமினார்னு சொல்கிறோம். அதனால் அதில் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து
1 by 8 mu into minus dou p by dou x into by minus y ஸ்கொயர். இந்த ஒய்ன்றது வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து என்ன டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே ப்ரெஷர் ட்ராப்னா 12 மியூஎல் பிட்வீன் த பிளேட்ஸ்க்கு 12 மியூஎல் டிவைட் பை அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அது சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு if h is the total head at the inlet and small h is the head loss due to friction, the efficiency of power transmission through a straight pipe is given by சிம்பிள் தான். அதாவது லாஸு மைனஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம டோட்டலில் வந்து ரேஷியோ எடுத்தோம்னா அதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஹெட் வந்து கேபிட்டல் ஹெச், லாஸ் வந்து மைனஸ் ஸ்மால் ஹெச். ஸோ ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் டிவைடட் பை கேபிட்டல் ஹெச், அவ்வளோதான். இது வந்து நம்ம எஃபிஷியன்சிக்கான பவர் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது வந்து லாஸ் ஆஃப் ஹெட் வந்து 1/3 ஆஃப் டோட்டல் ஹெட்ன்றதுனா பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பைப் ப்ராப்ளம் வருது அப்படின்னா லென்த் ஆஃப் த பைப்பு, டயமீட்டர் ஆஃப் த பைப்பு, டோட்டல் ஹெட் அவைலபிள் அட் த இன்லெட் ஆஃப் த பைப்பு, அதுதான் வந்து கேபிட்டல் ஹெச்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஸ்டோரேஜ் டேங்க்கில் வந்து நம்ம இப்போ ஃப்ளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆகிற பாயிண்ட்லேருந்து வாட்டருடைய லெவல் அந்த டேங்க்கில் அதுதான் வந்து நம்ம டோட்டல் ஹெட்னு சொல்கிறோம். அப்புறம் அது வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ இன் பைப்பில் என்ன வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகுது. ஹெச்ன்றது வந்து லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃப்ரிக்ஷன். அப்போ நமக்கு எக்ஸாக்டாக அந்த பைப்பில் கிடைக்கிற அவைலபிள் ஹெட் என்னென்னா அந்த ஃப்ரிக்ஷனால் வர லாஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் உள்ளது தான் நமக்கு அவைலபிள் ஹெட்டு டிவைட் பை டோட்டல் ஹெட், ஹெச் மைனஸ் ஹெச் டிவைட் பை கேபிட்டல் ஹெச். அதுதான் வந்து நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.